டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கீழடி அகழாய்வு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பி வைக்கவில்லை என்றும் இது தொடர்பாக உண்மைக்கு புறம்பான செய்தி வெளியாகியுள்ளதாகவும் மத்திய கலாச்சார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அந்த அறிக்கையை பரிசோதித்த வல்லுநர்கள் குழு சில திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கீழடி அகழாய்வு குழுவிற்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழ்வாராய்ச்சியாளர்களால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவை பல்வேறு துறை நிபுணர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சரிபார்க்கப்படுவதாகவும் அகழ்வாராய்ச்சியாளர்களால் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வெளியீட்டிற்காக மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையே கீழடி விவகாரத்திலும் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கீழடி அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதாகவும் அதன் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இதற்கு பல்வேறு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அன்புமணி மீது ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ள நிலையில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணியை 32 வயதில் மத்திய அமைச்சராக்கி தனது சத்தியத்தை மீறி பெரும் தவறு இழைத்து விட்டதாக கண்ணீர் மல்க பேட்டியளித்தார். அன்புமணி தலைமை பண்பு இல்லாதவர் என்றும் பாமக நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள பனையூர் அலுவலகத்தில் நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பாமக மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளை அன்புமணி சந்திக்க உள்ளதாகவும் மாவட்ட புதிய உறுப்பினர் அட்டைகளை அன்புமணி வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் இடையே வெடித்துள்ள பகிரங்க மோதல் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் வந்தது என நடிகர் கமலஹாசன் கூறியது சரியான கருத்துதான் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கமலஹாசன் கருத்திற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதே வேளையில் தமிழகத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவாக தொல் திருமாவளவன், சீமான், வேல்முருகன் உள்ளிட்டோர் குரல் எழுப்பினர். இந்த நிலையில் கமலஹாசன் கருத்து சரியானதுதான் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திராவிட குடும்பத்தின் முதல் மொழி தமிழ் மொழிதான் எனவும் கன்னடம் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள் தமிழ் மொழியில் இருந்துதான் பிரிந்து சென்றன என ராபர்ட் கால்வெல் ஆய்வு செய்து கூறியுள்ளார் என்றும் கமலஹாசன் கருத்திற்கு ஆதாரம் உள்ளதாகவும் அப்பாவு தெரிவித்துள்ளார். கமலஹாசன் கருத்திற்கு கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஆதரவு தெரிவித்துள்ளார். இன்று கமலஹாசனுக்கு எதிராக குரல் எழுப்புவோர் கன்னட மொழிக்கு என்ன செய்தார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது போன்ற பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கன்னட மொழிக்கு ஆதரவாக பேசுவதை மட்டுமே அவர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் என்றும் அப்படி பேசுபவர்களுக்கு கன்னட மொழி மீது உண்மையான பற்று இல்லை என்றும் சிவராஜ்குமார் கூறியுள்ளார். பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே வெடித்துள்ள மோதல் ஒருபுறம் பாமகவினரை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அதிமுகவிற்கும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக கூடுதலாக சில கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என தீவிர முயற்சி செய்து வருகிறது. குறிப்பாக பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வர EPS CV சண்முகத்தை வைத்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் எங்கு போய் முடியும் என்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கூட்டணி குறித்து யாரிடம் பேசுவது என்ற குழப்பத்தில் அதிமுக உள்ளது. அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு தாவேக தலைவர் நடிகர் விஜய் நாளை தங்க நாணயம் அளித்து பாராட்டு தெரிவிக்கிறார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை புரிந்த மாணவ மாணவியருக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி விருது வழங்கி விஜய் பாராட்டு தெரிவித்து வருகிறார். இதற்காக அவர் பிரம்மாண்ட விழாவையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா
மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நாளை நடைபெறுகிறது. இதில் காஞ்சிபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 88 தொகுதிகளில் உள்ள மாணவ மாணவியருக்கு நடிகர் விஜய் தங்க நாணயம் மற்றும் ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார். 2வது கட்டம் மற்றும் 3வது கட்ட விழாக்கள் அடுத்தடுத்து நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரம் ஏறிய நெல்லை சிறுமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தில் 5364 மீட்டர் உயரத்திற்கு மலையேற்றம் மேற்கொண்டு அடிவார முகாமை அடைந்த நெல்லை பள்ளி மாணவி லலித் ரேணு ஸ்ரீதர் வெங்கடேஷ் தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு பாராட்டு தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் மேலும் பல சாதனைகளை படைக்க வாழ்த்து தெரிவித்தார். பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கருத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாணவிக்கு நேரிட்ட முடிவு குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயல் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நாளை நம் குடும்ப பெண்களுக்கும் இந்த நிலைமைதானா என்ற பயத்தில் தமிழக மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது துருப்பிடித்த இரும்பு கரத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், நாகை துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடிப்புலகில் உச்சத்தில் ஏறிவிட்டாலும் அதில் இருந்து இறங்கி இளைய தலைமுறையை ஊக்குவிக்க தயாராக உள்ளதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தக் லைஃப் பட நிகழ்ச்சியில் பேசிய கமலஹாசன், எவரெஸ்ட் மலை உச்சியில் ஏறிவிட்டால் அங்கேயே தொங்கிக் கொண்டு இருக்காமல் அடுத்து வருபவர்களுக்கு இடமளித்து இறங்கிவிட வேண்டும் என கூறியுள்ளார். தான் உச்சத்தில் இருந்து இறங்க தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அடுத்த ஜெனரேஷனில் தன்னை விட சிறந்த 4 நடிகர்களையாவது அடையாளம் காட்டிவிட்டு தான் இறங்குவேன் என்றும் கமலஹாசன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.